தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட தொடர்ச்சியாக 7வது முறை தேவ நீதியும் மனிதனும் என்ற தலைப்பின் கீழ் பேச போகிறார். அபிரகாம் மூலமாக பேசினார், ஈசாக்கின் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் பேசினார், கடந்த வாரம் யாக்கோபினுடைய வாழ்க்கையின் மூலமாக பேசினார். இந்த வாரமும் தொடர்ந்து யாக்கோபினுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவ நீதியை அவன் எவ்விதமாக நிறைவேற்றினான், நிறைவேற்ற தவறினான், கர்த்தருடைய நீதி என்ன, இதை குறித்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மற்றும் ஒரு செய்தி கேட்டோம் மறந்தோம் என்பதற்காக அல்ல. தேவனுடைய வசனம் சத்திய வசனம், நம்மை சுத்திகரிக்கிற வசனம், நம்மை விடுதலைப்படுத்துகிற வசனம். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும். இன்னும் நாம் அநேக காரியங்களிலே பொல்லாத பிசாசானவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய சுபாவத்திலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய பழக்க வழக்கங்களிலே, நம்முடைய உறவுகளிலே நம்மில் அநேகர் பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை விடுதலைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்து மறுபடியும் அந்த காரியத்தை செய்ய போவதில்லை. ஆகினால்தான் மாம்சம், வார்த்தை மாம்சமாயிற்று என்று வேதத்தில் சொன்னது போல, மாம்சமான அவர் வார்த்தையின் மூலமாக நம்மிடத்தில் பேசுகிறார். இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையிலே ஜீவன் பலன் இருக்கிறது, நம்மை உயிர்ப்பிக்கிற பலன் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சத்தியத்தின் மூலமாக, சத்தியமாகிய வேத வசனத்தின் மூலமாக நம்மிடத்தில் பேசுவார். ஆகையால் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், எனக்கு விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிப்போம். அந்த வாஞ்சியோடு கேட்போமானால் நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடைக்கும். சரி, இன்றைக்கு கடந்த வாரத்தில் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்ப்போம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 30:27. Genesis chapter 30 verse 27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். Praise God. இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதன் செய்கிற அறிக்கை இது. லாபான் என்பவன் யாக்கோபினுடைய மாமனார், மனைவியினுடைய தகப்பன். ஆனால் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை, யெகோவா தேவனை அறியவில்லை. ஆனால் யாக்கோபோ யெகோவா தேவனால் அழைக்கப்பட்டவன். அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாம் முதற்கொண்டு வாக்குத்தத்தம் செய்து கொண்டே வருகிறார். ஆகையால் அழைக்கப்பட்டவன் யாக்கோபு. அவன் இந்த லாபானுக்கு மருமகனாக மாறி பல ஆண்டுகள் அங்கே வாழ்ந்திருக்கிறான். ஆகையினால் இப்பொழுது அவன் போக விரும்பும் பொழுது, அந்த இடத்தை விட்டு நான் போய்விடுவேன் என்று அவன் சொல்லும் பொழுது இவன் சொல்லுகிறான், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ நீதி என்ன? தெளிவாக கவனியுங்கள். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் தேவ நீதி எதை விரும்புகிறது? நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோமோ அந்த இடத்திலே நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதை காட்டிலும் அந்த இடத்தில் உள்ள மக்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இதுதான் தேவ நீதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நீதி நிமித்தமாக நம்மோடு கூட பிரசன்னராயிருக்கார். God is everywhere, omnipresent என்று சொல்கிறோம். எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவருடைய நீதி என்ன செய்கிறது? எல்லா இடத்திலும் இருந்து அவருடைய படைப்பாகி உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது, நம் தேவைகளை சந்திக்கிறது. அவர் நம்மோடு கூட இருந்து தமது நீதி நிமித்தமாக நம்மை காத்து வருகிறார், வழி நடத்தி வருகிறார். அந்த நீதியின் தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய நீதியை பின்பற்றி நடக்கிற நீயும் இந்த யாக்கோபை போல அவன் தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது ஆசீர்வாதமாக இருந்தான். அவன் நிமித்தமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று மாமனாரே சொல்லுகிறதை கேட்கிறோம்.
யாக்கோபு தானாக அறிக்கை செய்யவில்லை, அவனுடைய மாமனார் மூலமாக இந்த அறிக்கை வெளிப்படுகிறதை கேட்கிறோம். இந்த ஆண்டவர் நம்மை குறித்து மற்றவர்கள் இப்படியாக அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நீதியோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போ, அங்கே நீ வாழ வேண்டும், ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எதிர்பாராதே. அந்த இடத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். நீ எந்த இடத்துக்கு போக போகிறாயோ அந்த இடத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுவாரானால் நாம் என்ன சொல்லுவோம்? அதிகமான மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அந்நியர்களாக இருந்தாலும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமானால் நான் போவேன், எங்கே போக சொன்னீரானாலும் நான் போவேன், ஆனால் அங்கே என்னுடைய செல்வம் பெருக வேண்டும், என்னுடைய செல்வாக்கு பெருக வேண்டும், கொஞ்சம் ஆஸ்தியோடு போனால் நிறைந்த ஆஸ்தியோடு நான் திரும்பி வர வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். அதல்ல தேவ நீதி. தேவ நீதி என்ன சொல்லுகிறது? உன்னை மறந்து பிறருக்காக வாழ ஆரம்பி. உண்மையிலேயே யாக்கோபு அப்படித்தான் வாழ்ந்தான். அந்த இடத்திலே வாழும் பொழுது இந்த மாமனாருடைய சொத்துக்கள் பெருகி கொண்டு போயிற்று. ஒரு கட்டத்தில் குடும்பம் பெரிதான போது அவன் தொடர்ந்து அங்கே வாழுவானால் அவனால் அங்கே நிர்வாகம் செய்ய முடியாது. ஆகையினால் புறப்பட்டு போக அவன் ஆயத்தமானான். தியாகத்தோடு வாழ்ந்தான், ஆசீர்வாதமாக வாழ்ந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தொழில் செய்கிற இடம் எதுவாக இருந்தாலும், எந்த குடும்பத்திலே திருமணம் செய்து போனாலும், அல்லது எந்த பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ படித்தாலும், are you a blessing there? அந்த இடத்திற்கு உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாகிறதா? அங்கே உங்களோடு பழகுகிறவர்கள் நீ இந்த இடத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறாய் என்று அறிக்கை செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியுமானால் நீங்களும் நானும் தேவ நீதியை நிறைவேற்றுகிற மக்களாக இருப்போம். கர்த்தருடைய நீதி அதை எதிர்பார்க்கிறது. அவ்விதமாக நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். No matter where it is. It can be your family, it can be your work spot, it can be a public place. No matter where it is, always make it a point to be a blessing. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 31வது அதிகாரம் 24வது வசனம் 29வது வசனம், 2 வசனங்களையும் படிப்போம். 31வது அதிகாரம் 24, 29. Genesis chapter 31 verses 24 and 29. அன்று ராத்திரி தேவன் சிறிய தேசத்தான லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்றார். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆயினும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். Praise God. இது தேவ நீதி. கவனிங்க, ஆண்டவர் நம்மை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். தெளிவாக சொல்கிறேன். மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஒரு மனிதன் பிசாசினுடைய ஆதிக்கத்தில் பிசாசுக்கு சொந்தமானவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். பிசாசானவன் பாவம் செய்ய தூண்டுகிறான், மனிதன் பாவம் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த மனிதனை தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவி சுத்திகரித்து தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார். கவனிங்கள், இப்பொழுது ஓனர்ஷிப் மாறுகிறது. இதுவரைக்கு நாம் பிசாசுக்கு சொந்தமாக இருந்தோம். மனம் திரும்பும் பட்சத்தில் ரட்சிக்கப்படுகிற நாளிலே ஆண்டவருக்கு சொந்தமாகிறோம். இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு சொந்தமாகும் பொழுது ஆண்டவருடைய நீதி என்ன செய்கிறது? நம்மை பாதுகாக்கிறது. ஆண்டவருடைய நீதி நம்மை பாதுகாக்கிறது. நமக்கு யாராயிலும் தீமை செய்வார்களானால் ஆண்டவர் நாம் அவர்களிடத்தில் சண்டை போடுவதற்கு அவசியம் இல்லாதபடி நமக்காக கிரியை செய்கிற தேவன்.
அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, I will defend, I will avenge. You don't take revenge, I will avenge. நீ பழி வாங்காதே, நான் பழி வாங்குவேன். நீ வழக்காடாதே, உனக்காக நான் வழக்காடுவேன். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல பார்க்க. இது தேவ நீதி. அந்த இடத்திலே லாபானுக்கு, ஏனென்றால் அது லாபானுடைய இடம், அவனுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கலாம், ஆட்கள் அதிகமா இருக்கலாம். அவ்விதமாக யாக்கோபுக்கு ஒரு செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், என்னுடைய மகனோடு பூமியில் உள்ள ஆட்கள் அதிகம் இல்லை என நினைத்து கொண்டு அவனுக்கு தீங்கு செய்யலாம் என்று நினைக்காது. என் மகனோடு நீ நன்மையானதை தான் பேச வேண்டும். யாக்கோபு நான் தெரிந்து கொண்டவன், யாக்கோபு என்னுடைய பிள்ளை, அவனோடு தீமையானதை நீ பேசக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, எத்தனை அழகான தேவ நீதி பார்த்தீர்கள். நம்மில் அநேகர் விசுவாசிகளாக மாறின பிற்பாடு கூட சின்ன சின்ன காரியங்களுக்காக பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்று பயப்படுகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினால், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால், தேவ நீதி நம்மை காக்கிற நீதி, நமக்காக பரிந்து பேசுகிற நீதி, நம்முடைய சத்துருக்களிடத்தில் நமக்காக பேசி நம்மை பாதுகாக்கிற ஒரு நீதி. இதை தெரிந்து கொள்வோம், தெளிவாக தெரிந்து கொள்வோம். ஆண்டவர் எவ்வளவாக நம்மிடத்திலே பரிசுத்தத்தை, நீதியோடு வாழுகிற நிலைமையை எதிர்பார்க்கிறாரோ அவ்வளவாக அவருடைய நீதியின்படி நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார். He is a God who defends. No believer needs to be in anxiety. We don't have to be anxious. If you are a true believer, you can believe that God will take care of all your needs. தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அது எதுவாக இருந்தாலும். சில வேளைகளில் அது நடப்பதில்லை. அப்படிப்பட்ட நேரங்களிலே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். நான் எங்கே தவறு செய்கிறேன்? ஆண்டவர் எனக்காக வழக்காட முடியாதபடிக்கு, ஆண்டவர் எனக்காக பரிந்து பேச முடியாதபடிக்கு நான் ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன். அதை கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டும். தேவ நீதி நமக்காக வழக்காடுகிற நீதி, நமக்காக பரிந்து பேசுகிற நீதி. நாம் ஒருவேளை தூங்கிக் கொண்டிருக்கலாம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சொப்பனத்திலே லாபானை எச்சரித்தார். ஒருவேளை யாக்கோபு நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். யாக்கோபை அழைத்த தேவன், யாக்கோபை தெரிந்து கொண்ட உன்னதமான தேவன் உறங்கவில்லை. லாபானுக்கு கனவில் தோன்றினார், அவனை எச்சரித்தார். தேவ சனமே, அன்று எப்படி கிரியை செய்தாரோ அப்படியே இன்னும் கிரியை செய்வார். ஆகினால் தேவ நீதியின்படி வாழ நாம் ஒப்பு கொடுப்போமானால் தேவ நீதி நம்மை காக்கும். தொடர்ந்து வாருங்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 32:1. Genesis 32 verse 1. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். Praise God. இது கொஞ்சம் கருகலான விஷயம், நமக்கு புரியாத விஷயம். தேவதூதர்கள் பொதுவாக நம்முடைய கண்களுக்கு தென்பட மாட்டார்கள். அவர்கள் ஆவியின் வடிவத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலும் ஏராளமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி அசுத்த ஆவிகளும் இருக்கிறது, கண்களுக்கு காண முடியாது. ஆனால் இந்த இடத்திலே யாக்கோபு தேவதூதர்களை சந்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே ஒரு வியாக்கியானமும் கொடுக்கப்படவில்லை. தேவதூதர்கள் சந்தித்தார்கள், யாக்கோபு என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? எப்படி வந்தார்கள், என்ன உருவத்தில் வந்தார்கள்? இதைத்தான் இன்றைக்கு அநேகர் ஒருவேளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள். அது நமக்கு தேவையற்ற விஷயம். அப்படி இருக்காது. தேவையானது ஒன்றாக இருந்திருக்குமானால் ஆண்டவர் தெளிவாக வேதத்தில் போட்டுள்ளார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ எந்த இடத்தில் போனாலும் அங்கே
தேவ தூதர்களை உனக்காக கட்டளையிடுவேன். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குவாராம். நன்றாக கவனியுங்கள். ஒரு பாளையம் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய சேனை, சேனைக்குத்தான் பாளையம் என்ற மறுபெயர். நாம் எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுவர்களா இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்களா இருந்தால், அந்த இடத்திலே ஒரு கூட்டம் தேவதூதர்களை அனுப்புவாராம். என்ன சொல்லுவாராம்? என் பிள்ளைகளை சுற்றி நில்லுங்கள், என் பிள்ளைகளை தீமை அணுகாதபடி காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாராம். அப்படி வேதம் சொல்லுகிறது. தேவ தூதர்கள் என்பவர்கள் பணிவிடை ஆவிகள், பணிவிடை மனிதர்கள் அல்ல. இன்றைக்கும் ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்கள் மனிதர்கள் அல்ல. இந்த தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகள். அதனால்தான் God of the host, God of the host, God of the army என்று பைபிளில் சொல்லியிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர். எந்த சேனை? தேவ தூதர்களின் சேனை. கவனிங்கள். அப்ப இந்த தூதர்களிலே ஒரு கூட்டத்தாரிடத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? என் மகன் நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு போய்கொண்டிருக்கிறான், தன் குடும்பத்தோடு போய்கொண்டிருக்கிறான். அவனை சந்தியுங்கள், அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேற என்ன சொன்னாரோ எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. வேத நிபுணர்கள் கற்பனை செய்து ஏதாவது உளறுவார்கள். தேவையில்லை, நமக்கு அது தேவையில்லை. இங்க என்ன சொல்லுகிறார்? தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீ போகிற இடத்திலே உன்னை சந்திப்பார்கள், உன் தேவைகளை அவர்கள் சந்திப்பார்கள், உன்னை அவர்கள் பாதுகாப்பார்கள். எனக்கு பதிலாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆகினால் தேவ நீதி என்ன சொல்லுகிறது? நான் உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன். எப்படி வரலாம்? வருவார். ஆவியானவர் எப்படி வருவார்? நம்மை பாதுகாக்கிற ஒரு சேனையோடு வருவார். அந்த சேனையின் மூலமாக நம்மை சந்தித்து நம் தேவைகளை நமக்காக நிறைவேற்றுவார். எவ்வளவு அருமையான ஒரு தேவ நீதி பார்த்தீர்களா? இதையெல்லாம் புரிந்து கொண்டால் கவனியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு தெளிவான நோக்கம் உண்டு. விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற உத்தரவாதம் சீடர்களாக மாறி கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டிய காரியம். நம்முடைய காரியங்களை எல்லாம் அவருடைய தேவ நீதி செய்து முடிக்கும். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் செய்து கொண்டிருப்பது என்ன? உலக பிரகாரமாக இங்கும் அங்கும் ஓடி திரவியம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார்கள். எதையோ சாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் காரியமாக போ, நீ எனக்காக சாட்சியாக வாழு. எதை என்னென்ன கட்டளைகளை உனக்கு பணிக்கிறேனோ அதை நீ செய்து முடி. இதைத்தான் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் பார்ப்பார். அது அவருடைய நீதி. Seek first, you seek his righteousness. His righteousness will give you food, shelter, clothes, what not. இதை தெளிவாக புரிந்து கொண்டால் தேவையற்ற உலக காரியங்களிலே சிக்கி நம்மளை கெடுத்துக் கொண்டிருக்கலாம். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து போனார்கள். தங்களுடைய எந்த தேவைகளுக்காகவும் அவர்கள் எதையும் செய்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் கிடையாது. ஒரு பயணம் போகும் பொழுது அதற்காக ஆயத்தம் செய்தார்கள், பைபிளில் இல்லை. அதற்காக துணிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள், இல்லை, ஒன்றுமில்லை. தேவ நீதியை அறிந்தவர்கள், ஆண்டவர் சொன்னதை நம்பினவர்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சொன்னார், வழிக்காக பணம் எடுத்துக்கொண்டு போகாது, 2 ஆடைகளை எடுத்துக்கொண்டு போகாது, என்ன எதை குறித்து கவலைப்படாது, எல்லாமே அங்கே உனக்கு நடக்கும். தேவனுடைய ஜனங்களே, இதுதான் தேவ பிள்ளைகளுடைய சுவாக்கியம். எக்ஸ்க்ளூசிவ் பிரிவிலேஜ் ஆஃப் காட்ஸ்
chosen children. Do you believe that? Do you believe and act upon that? இதை நம்பி அந்த நம்பிக்கைக்கு ஏற்க செயல்படுவோமா? செயல்படுவோமானால் நாம் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது எப்படி இவர்கள் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இவர்கள் எதற்குமே கவலைப்படவில்லையே, அமைதலாக தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள், ஆனால் இவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் இருக்கிறதே, இது எப்படி அப்படி என்று மற்றவர்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் நடத்துவார். What the mistake we are doing is trying to strike balance. எப்படியாயினும் நம்மதை நாமும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். உலக தத்துவங்களை பேசிக்கொண்டு பல காரியங்களிலே கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவதூதர்கள் சந்திப்பார்கள். தேவதூதர்கள் பாளையம் இறங்குவார்கள். தேவதூதர்கள் சத்துருவினிடத்திலே போர் செய்வார்கள். பாதம் கல்லில் இடராதபடிக்கு கைகளிலே ஏந்தி கொள்வார்கள். இதற்காகத்தான் ஆண்டவர் தேவதூதர்களுக்கு நம் நிமித்தமாக கட்டளை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். இதை விசுவாசிப்போம். பூரணமாக தேவ நீதிக்கு நம்மை கீழ்ப்படுத்துவோம். Not my will, let your will be done. தொடர்ந்து வாருங்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. ஆதியாகமம் 32 10 11 12. Genesis 32:10-12. அடியனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனாகிறேன். என் சகோதரனான ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய் மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீதியிலோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். சொன்னீரே என்றான். கவனிங்கள், இங்கே ஜெபம் பண்ணுகிறான். எப்படி ஜெபம் பண்ணுகிறான்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் இருந்து ஜெபம் பண்ணுகிறான். நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீர், என்னை அழைத்த போது என்னை ஆசீர்வதித்து உனக்காக எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். இப்பொழுதும் சத்ரு எதிர்கொண்டு வருகிறான். இவனுடைய சொந்த சகோதரன் இவனை கொண்டு போடுவேன் என்று ஒரு காலம் சொல்லி இருந்தான். யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை பிடுங்கி விட்டான். இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் பிடுங்கி ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டான். ஆகினால் ஏசா இவனுடைய ஒரே சகோதரன், இரட்டை பிள்ளைகளில் ஒருவன். யாக்கோவை திரும்பி வரட்டு, நான் கொண்டு விடுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். இப்பொழுது யாக்கோபு திரும்பி செல்கிறான் ஊருக்கு. எதிர்கொண்டு ஏசா வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். மனதிலே பயம். ஏசா எதற்காக வருகிறான்? கொண்டு போடுவேன் என்று சொன்னான் அல்லவா, இப்பொழுது கொண்டு போடத்தான் வருகிறான் என்ற ஒரு பயம். ஆனால் பயந்தவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? சொன்னீரே. கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? வேதத்தில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேக வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு சொன்னீரே, சொல்லி இருக்கிறீரே, உம்முடைய வேதம் இப்படி சொல்லுகிறதே, தைரியமாக ஜெபிக்கலாம். கவனிங்கள், தேவ நீதி மாறாத நீதி. கர்த்தர் சொன்னால் நிறைவேற்றுவார். கர்த்தர் சொல்லி மறக்கிறவர் அல்ல. இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட 400 வருடங்களுக்கு பிற்பாடு எகிப்திலே பாடுகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர்
தம் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். வேதத்தை படித்து பாருங்கள். கர்த்தரும் அதிகாரத்துக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி இருந்தார். ஆனால் அதை மறக்கவில்லை, நினைவு கூர்ந்தார். ஆகினால் கர்த்தர் எதை சொன்னாலும் அதை மறக்க மாட்டார். மறக்கிற தேவன் அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நீதியை நம் வாழ்க்கையிலே முக்கியப்படுத்தி அதற்கு இணங்க வாழ வேண்டும். பிற்பாடு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சுட்டி காட்டி அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரிடத்துல கிளைம் பண்ண வேண்டும். சொன்னீரே சொன்னீரே போதும் ஆண்டவரே, நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னீரே, இதோ பார்த்துக்கொள். தருவேன் என்று சொன்னீரே, பார்த்துக்கொள்ள. பாதுகாப்பேன் என்று சொன்னீரே, என்னை பாதுகாத்துக் கொள். இந்த இடத்துல பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் வருகிறான், ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறேன். அவன் எப்படி வந்தான் சகோதரன்? சத்ருவாக வந்தானா? எப்படி வந்தான்? இவனை நேசித்து முத்தமிட்டு தழுவி இவனுக்கு பரிசுகளையும் கொடுக்க வந்தான். ஒரு நொடி பொழுதுல எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நம் தேவன். நமக்காக கிரியை செய்கிற தேவன், கொடுத்த வாக்கின்படி நடக்கிற தேவன். கவனிங்கள், ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பாரானால் அந்த வாக்கு தத்தத்துக்குள் தன்னையும் கட்டுப்படுத்திக் கொள்கிறார். He binds himself with the promise he gives. So he cannot go away from that. He is bound to do. He is bound to answer. புரிகிறதா? ஆகினாலே ஆண்டவர் கட்டாயமாக செய்வார். நாம் என்ன செய்ய வேண்டும்? பூரணமாக நீதியின்படி நடக்க வேண்டும். ஆகினால் தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொன்னார், முதலாவது ஒரு நீதியை தேடுவார், எதையும் தேடாது. ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரிடத்தில் ஒன்று சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த சரீரத்திலே ஆவி இருக்கிறது, நான் மரிக்கும் வரை உமது நீதியில் நடக்க எனக்கு உதவி செய்யும். அதற்காகத்தான் சொல்லுகிறார், என் வேதத்தை படி, என் நீதி என்ன உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன், என் நீதியை நான் உனக்கு சொல்லித் தருவேன். நான் என்ன நீதியிலே செயல்படுகிறேன், நீ என்ன நீதியிலே செயல்பட நான் எதிர்பார்க்கிறேன், அதை உனக்கு சொல்லித் தருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை மிக அருமையான வாழ்க்கை. அதனால்தான் விசுவாசி பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பதறான் என்றால் என்ன அர்த்தம்? சூழ்நிலையை பார்த்து நடுங்க மாட்டான், சூழ்நிலையை பார்த்து கேள்வி கேட்க மாட்டான், சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டான், சூழ்நிலையை பார்த்து கற்பனை செய்ய மாட்டான். இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ. விசுவாசி பதற மாட்டான். எந்த விசுவாசி? தேவ நீதி அறிந்த விசுவாசி. விசுவாசியாக மாறின பிற்பாடு கர்த்தர் எனக்காக எதை செய்வார் என்பதை அறிந்த விசுவாசி பதற மாட்டான். இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் வேதம் வாசிக்க வேண்டும். என்றாக கவனியுங்கள், வேதம் வாசிப்பது ஸ்லோகம் சொல்வது போல் அல்ல. காலையிலே எழுந்து 4 வசனத்தை சத்தமாக படித்துவிட்டே என் கடமை முடிந்தது, அது வேஸ்ட். ஆண்டவரையும் அவருடைய நீதியையும் தெரிந்து கொள்வதற்காக வேதம் படிக்க வேண்டும். கர்த்தரை பூரணமாக அறிந்து கொள்வதற்காக வேதம் படிக்க வேண்டும். கர்த்தரை அறிந்து கொண்டால், உண்மையாக அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டால், ஒரு போதும் நாம் இப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். அவரை அறிய வேண்டிய பிரகாரம் ஏன் அறியவில்லை? வேதத்தை ஆவலோடு படிக்கவில்லை. அவரை அறிய வேண்டும் என்று சொல்லி படிக்கவில்லை. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் எல்லா நிலைமையிலும் சொன்னதை செய்வேன். நீ வாக்குத்தத்தத்தின் மேல் நின்று கொண்டு செவி. ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். அப்படி ஒரு பாட்டு இருக்கு. Stand on the promise. I have given you promise. Stand on that. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இதை தெரிந்து வைத்திருந்தார்கள். நீ சொன்னீரே, போய் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து கெஞ்சி, ஐயா என்னை பாதுகாக்கணும், எனக்கு படைகளை அனுப்பும், தூதர்களை அனுப்பும்,
எனக்கு அதை செய்யும் இதை செய்யும் என்று கேட்கவில்லை. நீ சொன்னீரே, லார்ட் ஐ எம் ரிமைண்டிங் யூ. நாம் தகுதியாக நடந்தால் மாத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டால் அருமையான ஒரு வாழ்க்கை. there is no better life. திட்டவட்டமாக நான் எந்த இடத்திலும் சொல்ல ஆயத்தம். 1 கோடி வைத்திருக்க, பல லட்சம் கோடி பில்கேட் வைத்திருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார், இவர் வைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். நிச்சயமாக சொல்ல முடியும், ஒரு சாதாரண கிறிஸ்துவ மேல் பற்றுதலாய் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு இருக்கிற சந்தோஷம் அந்த ஆளுக்கு இருக்கிறார். அந்த ஆளுக்கு அந்த அமைதியும் நிம்மதியும் இருக்காது. ஏனென்றால் பணம் அதை கொடுக்காது. இயேசு சுவாமி நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருக்கார். He is all in all. அதனால்தான் பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு சீப், He is my everything. அனுபவித்து பாருங்கள், தேவன் நீதியை வாஞ்சியுங்கள், கிறிஸ்துவை அறியுங்கள், உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழுங்கள். அதை போல enjoyable life. I tell you, a Christian is one who enjoys every moment. ஒரு பாவி சினிமா தியேட்டர்ல போய் 3 மணி நேரம் என்ஜாய் பண்றேன்னு சொல்லுவான். அல்ல ஒரு பாவியை ஒரு பாட்டில தூக்கி நான் குடிச்சு என்ஜாய் பண்றேன்னு சொல்லுவான். ஆனால் ஒரு விசுவாசியோ 24 மணி நேரத்துல எத்தனை நிமிடங்கள் உண்டோ, எத்தனை மணி துளிகள் செகண்ட்ஸ் உண்டோ, அத்தனை நேரம் என்ஜாய் பண்ணணும். Such joy in the presence of God. I'm sure if you are a true believer, you will agree with me. ஆண்டவர் அவருடைய நீதி நிமித்தமாக நம்மிடத்தில் இன்னைக்கு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சந்தோஷத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். நீ என்னுடைய நீதியை பற்றி கொண்டு என்னுடைய வாக்குத்தத்தத்தில் நின்று கொண்டு செபி, எல்லாவற்றையும் பெற்று அனுபவம். அதே Genesis 32:24-30. அதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 30 வரை. 32வது அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 30 வரை. யாக்கோபு இன்றி தனித்திருந்தார். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து கலக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி கிடைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். சுளுக்கிட்டு சலிக்கிட்டு சரியா வாசிக்கணும். நரம்பு சுளுக்கிட்டு. சரி கவனிங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை. இத முழுமையா புரிஞ்சுக்க முடியாது, சரியா? ஏன்னா மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாங்க. சரி, இங்க ஒரு மனிதர் போராடினார். தேவன் எங்க இருந்தார்? தேவன் மனிதனாக வந்து போராடினார், சரியா? எதற்காக யாக்கோவோட கடவுள் போராடணும்? யாக்கோபு எல்லாரையும் அனுப்பிட்டான், தன்னுடைய குடும்பத்தை எல்லாரையும் பிரிச்சு அனுப்பி, ஏசா வருவார், அவர் முன்னால போகும்போது எந்த ஆபத்து வரக்கூடாது எல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு. இவர் தனித்திருந்தார். தனித்து இருக்கும் போது ஆண்டவர் மனிதனாக வந்து யாக்கோபோடு போராடினாராம். இது என்ன போராட்டம்? குஷ்தியா இருந்திருக்குமா, ரெஸ்லிங்கா இருந்திருக்குமா, அல்லது ஒருத்தர் வேற மாதிரி குத்தி போட்டு சண்டை போட்டிருப்பாங்களா? நமக்கு தெரியாது. போராடுதல் என்று சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டுல ரோமருக்கு எழுதும் பொழுது, போராடி செவியுங்கள். போர் ஆடி செவியுங்கள். போராடுவது என்றால் நமக்கு எதிர ஒருவர் இருக்கும் பொழுது அவர் நாம் விரும்பினதை செய்யும் அளவு விடக்கூடாது. ஜபத்துல போராடுவது ரெண்டு விதமாக. ஒன்று, ஆண்டவரிடத்துல கேட்பதை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரோடு போராடுவது. அடுத்து
விசுவாசியுடைய வாழ்க்கையிலோ அல்லது யாருடைய வாழ்க்கையிலோ பிசாசானவன் பல கஷ்டங்களை கொண்டு வருகிறான். நீ அந்த மக்களை விட்டு வெளியே போ, அந்த மக்களை துன்பப்படுத்தாதே என்று சொல்லி போராடி பிசாசை மேற்கொள்வது. புரியுதா? ஆனால் இந்த இடத்துல ஆங்கிலத்துல சொன்னார், இந்த செய்திய இந்த பர்டிகுலர் பிளேஸ் ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசினாக்க நிறைய அழகா சொல்லித்தர முடியும். He persisted. அதாவது இந்த ஜெபத்துல நம்ம என்ன செய்யறோம், அடிக்கடி கொஞ்சம் அப்படி கண்ணை திறந்து பார்ப்போம், கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா ஒரு நிமிஷம் யாரும் தான் பாட்டுலயே கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு 2 நிமிஷம் கண்ணை நிறுத்திவோம், தூங்குவோம், இல்லை ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். அது போராட்டு ஜெபம் இல்லை, சரியா? அந்த ஜெபத்துக்கு எனக்கு என்ன பெயர் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியாது. போராடி ஜெபிக்கிறதுனா you are there adamant. நிச்சயமா எனக்கு பதில் வந்தாகணும், எனக்கு உதவி வந்தாகணும், சரியா? எதுக்காக போராடினான் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். யாக்கோபு எதுக்காக போராடினான், ஆனா அதனுடைய ரிசல்ட் என்ன? Is it there in Romans 14 chapter? There. Praise God. So எதற்காக போராடினான் இங்க சொல்லப்படல, ஆனா போராடினான். தேவன் மனிதனாக போராடி இருக்கிறார், அவரோடு போராடினான். கடவுள் என்று அவனுக்கு தெரியாது. பின்னால சொல்றான், ஐயோ நான் தேவனை முகமுகமாய் பார்த்தேன். பேரை கேட்கும் பொழுது நான் பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு இவர் கடவுள் மனித வடிவத்தில் என்னோட போராடி இருக்கிறார் என்பது புரிந்தது. சரி, அதை விடுங்க. ஆனா இவன் போராடினதுனால என்ன நடந்தது பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், பெயரை மாற்றி. கொடை சேர்ந்த தொட்டார், அது வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அடுத்து அவனுடைய பெயரை மாற்றினார். வேதத்துல நிறைய இடத்துல பெயர் மாற்றப்படுது. ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டார், அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது. சாராய் என்று அவளுக்கு பெயர் இருந்தது, ஆபிரகாமோட மனைவிக்கு. அவளுக்கு பெயர் சாராள் என்று மாற்றப்பட்டது. ஆண்டவர் அதே போல அநேக இடத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவும் அவருக்கு இந்த பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதே போல சாலமோன் பிறப்பதற்கு முன்பாக அவனுக்கு எதிதியா ஜடிடா என்ற பெயரை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். அப்படியானால் பெயரிலே ஒரு விசுவாசம், ஒரு விசேஷம் உண்டு. அந்த பெயர் ஆண்டவர் கொடுத்த பெயராக, ஆண்டவருடைய சித்தத்தின்படி அமைந்த பெயராக இருக்குமானால் அதிலே ஒரு விசேஷம் உண்டு. ஆகினால் தான் ஆண்டவர் பெயர்களை மாற்றுகிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், பிற்பாடு பெயரை மாற்றுகிறார் என்று வேதத்தில் இருக்கிறார். சோ இவனுக்கு கொடுத்த இந்த பெயர் என்ன? இன்றைக்கு வரைக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டு யூதர்களாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்ரவேல் என்ற பெயர், அவருக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த பெயர் இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் இஸ்ரவேல், பழைய உடன்படிக்கையின் படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் எங்க இருக்கிறார்கள்? இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கிறார். அவர்கள் இன்னும் யூதர்களாக இருக்கிறார்கள், இயேசுவை அறியவர்கள். ஆனால் நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உட்பட்டவர்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அந்த ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். அவர்களுக்கு பரம்பரை மூலம் கிடைத்தது, நமக்கு இயேசு என்ற ரத்தத்தின் மூலமாக கிடைத்தது. ஒருவேளை நான் சொல்வது சிலருக்கு பின்னால புரியாமல் இருக்கலாம். இந்த பெயரின் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மக்களுக்கு நேச்சுரலா கிடைத்தது. புரியுதா? ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை கானானுக்கு அழைத்து செல்வேன், அவர்கள் எல்லாரும் வருவார்கள், பரலோக ராஜ்யம் வரப்போகிறார்கள். அது த்ரூ த ப்ராமிஸ், த நேச்சுரல் வே. ஆனால் நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள் அல்ல. இங்க யாராவது இருக்கீங்களா ஜூ? இல்ல, நம்மள யாருமே யூதர் கிடையாது. நாமெல்லாம் என்ன ஜாதி? புற ஜாதி. புற ஜாதினா கீழ் ஜாதி அல்ல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. யூதர்கள் அல்லாதவர்கள் புற ஜாதி. If you are not a Jew, you are a Gentile. That's all it is. அதுல ஜாதினா இன்னைக்கு வைக்கிற மாதிரி ஜாதிகள் கிடையாது, சரியா? ஓகே. புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம்
கானான் ஆகிய பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது? தேவ நீதியின் மூலமாக. அது என்ன நீதி? மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் போய் சேர வேண்டும். ஒரு சாரார் ஆசீர்வதிக்கப்படலாம், மற்றும் ஒரு சாரார் சாபத்துக்கு உட்பட்டவர்கள். அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நீதி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மரித்தார். மரித்து தன் ரத்தத்தினால் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த புது உடன்படிக்கை என்ன? மனிதனாக பிறந்த எவருமே ரட்சிக்கப்பட முடியும். எந்த நாட்டவனானாலும் இனத்தவனானாலும் எந்த தரத்தில் இருந்தாலும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அந்த ரட்சிப்பு எதன் மூலமாக கிடைக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. இன்னொரு இடத்துல பைபிள்ல சொல்லியிருக்கோம், ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. அது உண்மை. ஏனென்றால் இயேசு சுவாமி யூதர். இயேசு சுவாமி யூத குலத்தை சேர்ந்தவர். அவர் சிலுவையில் மரித்தார். அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பு. ஆகிய நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல அவன் போராடி ஜெபித்தான், போராடி பேசினான், சண்டை போட்டான், whatever you say. அதன் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து பெயரை மாற்றி அதன் பிற்பாடு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததிகளாக மாறும்படியாக செய்தார். புரியுறதா? எத்தனை பேருக்கு புரியுறதோ எனக்கு தெரியவில்லை. வேதத்தை ஓரளவுக்கு நன்றாக தெரிந்திருப்பீர்களானால் இந்த காரியங்கள் எல்லாம் புரியும். அதுக்குத்தான் வேதத்தை நன்றாக படியுங்கள் என்று சொல்லுவார். whatever it is, ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார்? போராடி ஜெபி. உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற வரையில், இந்த ஆசீர்வாதம் பணம் அல்ல, நல்லா கவனிங்கள். அவன் பணத்துக்காக ஜெபிக்கல, இது போராடுன்னு சொல்லி இருக்குது. அவ்வளவுதான். இது பணம் கிடையாது. ஒரே ஒன்று சொல்வேன், நான் சத்துருவின் இடத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட போராடி ஜெபிக்கிறேன். இங்கே சத்துரு இடத்துல தான் அவனுக்கு விடுதலை தேவையா இருந்தது. அதற்காகத்தான் ஜெபித்தான் முந்தின வசனத்தை ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம். சோ ஆண்டவர் நம்மிடத்துல ஒன்றே ஒன்று சொல்ல, போராடி ஜெபி. சத்துரு பல விதங்களிலே நஷ்டத்தை கொண்டு வர, சாபத்தை கொண்டு வர, ஆபத்தை கொண்டு வர, பாவத்தை கொண்டு வர காத்திருக்கிறான். நீ போராடி ஜெபித்தால் ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் உன் பெயரை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று மாற்றுவார். ஒருவேளை இன்றைக்கு புரியும்படியாக இன்றைக்குள்ள பாஷையில சொல்லுவோம் என்றால் கிறிஸ்தவன் என்று மாற்றி விடுவார். சரியா? அத அந்தியோகியா பட்டணத்துல முதலாக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்மையாக கிறிஸ்துவின் அடியார்களாக இல்லாத பட்சத்துல அந்த வார்த்தையை சொல்ல நான் தயங்குறேன். ஏன்னா இன்னைக்கு தண்ணிக்குள்ள மூழ்கி வெளியே வந்துட்டா உடனே யாரு? கிறிஸ்டியன் இல்லையா? அப்படி நீங்க தவறா புரிஞ்சுக்கிடுவீங்க. அதனால்தான் நான் சொல்லல. ஆனா பெயர் மாற்றம் உண்டு. ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அந்த பெயரை மாற்றுகிறார். இனி நான் எனக்கு சொந்தமானவன், அவருக்கு சொந்தமானவன். புரியுதா? ஆண்டவருக்கு நான் சொந்தமானவன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடியவன். ஆசீர்வதிக்கப்படவும் ஆசீர்வாதமாய் வாழவும் அழைக்கப்பட்டவன். அதனால்தான் வேதத்துல பரதேசி என்று சொல்லியிருக்கோம். விசுவாசிகளுக்கு என்ன பெயர்? பரதேசி, அந்நியர்கள், பரிசுத்தவான்கள். நிறைய பெயர் சரியா? நிறைய பெயர் மாற்றது. ஏன்னா இந்த விதமா வாழணும், இப்படியெல்லாம் வாழணும். நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறினா இப்படியெல்லாம் வாழணும். அப்போ விசுவாசித்து வாழ வேண்டும், விசுவாசி. பரிசுத்தமாக வாழ வேண்டும், நீ பரிசுத்தன். பூமியில அந்நியனை போல வாழ வேண்டும், பரதேசி. புரிகிறதா? ஆண்டவர் பெயரை மாற்ற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சுருங்க சொன்னார், தேவ நீதி என்ன எதிர்பார்க்கிறது? அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள போராட வேண்டும். ஆண்டவரிடத்துல போராடி பெற்றுக்கொள்ளும் அளவும் விடப்படும். அதனால்தான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சோர்ந்து போகாமல் செல்லுங்கள். இன்னைக்கு உங்கள் முன்னால நான் ஒரு ஊழியக்காரியாக உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த ஊழியக்காரியாக மாறுவதற்கு முன்னால் எனக்கு நான் ஊழியத்தை பற்றி எனக்கு தெரியாது.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தரப்பட வேண்டும் என்று சொல்லி 5 மாதங்கள் ராவும் பகலும் போராடினேன். இந்த நாட்களில் அநேகர் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுவிட்டேன், நான் அந்நிய பாஷை பேசுவேன் என்று ஓடி வருகிறார்கள். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு 5 மாதங்கள் இரவு பகலாக நான் ஜெபித்தேன், போராடி ஜெபித்தேன். ஒரு நாள் சோர்ந்த போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், லூக்கா 18:1 எடுத்து பாரு என்று சொன்னார். அப்ப எனக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியாது, எடுத்து பார்த்தேன். ஜெபத்துல சொன்னார், எடுத்து பார்த்தா சோர்ந்து போகாமல் ஜெபி என்று சொன்னார். சரி, அதுக்கப்புறமா இன்னும் ஊக்கமாக ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தந்தார். ஆனால் அது சாதாரண ஒரு அபிஷேகமாக இல்லாமல் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செயல்படுகிற ஒரு அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்தார். எதற்காக நான் சொல்ல வருகிறேன்? இந்த சாட்சியை போராடி ஜெபித்தால் இப்படி கிடைக்கும். Persist on prayer. Keep on praying. Don't give up. Don't get up. Don't open your eyes to check what's happening. No. Lord, I want it. But இது ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்ற ஜெபமா இருக்க வேண்டும். உலக பிரகாரமான ஏதாவது தவறான ஒன்றை கிடைத்துத்தான் ஆக வேண்டும் என்று பிடிவாதமாய் ஜெபிக்காதீர்கள். தேவ சித்தத்துக்கு ஏற்ப ஆவிக்குரிய காரியங்களுக்காக போராடி ஜெபியுங்கள், ஆண்டவர் கொடுப்பார். அடுத்த பாயிண்ட், மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். 35வது அதிகாரம், ஆதியாகமம் 35:1-2. ஆதியாகமம் 35:1-2. Genesis 35:1-2. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இந்த இடத்துல ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்து கொண்ட யாக்கோபு பேசுகிறான். ஆண்டவர் இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லல, நீ பெத்தேலுக்கு போ, அங்க பலிபீடம் கட்டு, அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னார். அதற்கு மேல ஆண்டவர் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் ஆண்டவரை அறிந்த, அவரை முகமுகமாக பார்த்து அவரோடு பேசி போராடின யாக்கோபு தன் அனுபவத்தில் ஆண்டவருடைய நீதியை அறிந்து கொண்டான். தேவ நீதி என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எரிச்சல் உள்ள தேவன். இந்த பூமியில வேற எதை நீ வணங்கக்கூடாது. அது பொன்னால செய்யப்பட்ட உருவமோ கல்லால செய்யப்பட்ட உருவமோ எதுவானாலும் நீ வணங்காதே என்று ஆண்டவர் யெகோவா தேவன் கட்டளையாக சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் நீதியை, வைராக்கியத்தை அறிந்தான். இப்பொழுது மோசேயினுடைய பிரமாணம் கொடுக்கப்படவில்லை அதற்கு முன்பாக. ஏனென்றால் ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்திருந்தார். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் பெத்தேலுக்கு போக சொல்கிறார், பலிபீடம் கட்டி ஆராதிக்க சொல்கிறார். அதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் 2 காரியம். என்ன காரியம்? அந்நிய தெய்வத்தை விலக்கி சுத்தம் பண்ணுங்கள், வஸ்திரத்தை மாற்றுங்கள். வஸ்திரம் தேவ நீதி, நீதியின் வஸ்திரம். அசுத்த வஸ்திரத்தை எடுத்து போட்டு நீதி வஸ்திரத்தை எடுக்கணும். 2 காரியம். 1, அந்நிய ஆண்டவருக்கு பிடிக்காதவற்றை விலக்கி போடுங்கள், உங்களை சுத்தம் பண்ணுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்போமானால் தேவ நீதி என்ன சொல்லுகிறது? எது விக்கிரகமாக நிற்கிறதோ, என்னுடைய இடத்தை எது பிடிக்கிறதோ. கவனியுங்கள், விக்கிரகம் என்றால் ஏதோ ஒரு உருவம் என்று மாத்திரம் அல்ல. இந்த இடத்துல அது அப்படித்தான், இந்த கான்டெக்ஸ்ட்ல. ஆனால் விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பணத்துக்கு கொடுத்திருக்கலாம், உலக பிரகாரமான பதவிக்கு கொடுத்திருக்கலாம், உலக பிரகாரமான உல்லாச வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கலாம், ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை எதற்கோ கொடுத்திருக்கலாம். அதை நீ விலக்கி போடு. ஆண்டவர் சொல்கிறார், அது எனக்கு பிடிக்காது. நீ என்னுடைய பிள்ளையாயிருப்பாயனால் set your heart on things above. என்னுடைய பிள்ளையானால் பூமிக்குரியவளை அல்ல மேலானவளை நாடு.
உன் உள்ளத்திலே ஆண்டவர் சொல்கிறார், முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் என்னை அன்பு கூறுகிற ஒரு காரியம் காணப்பட வேண்டும். There is no divided loyalty. ஆங்கிலத்துல சொன்னால், our God won't accept divided loyalty. Wholehearted, single-hearted devotion to God. ஆண்டவரை மாத்திரம்தான், அவர் என்ன பணம் கொடுக்கிறாரோ அதை நாம் அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. பூமியில அவர் எதை தருகிறாரோ அதை அனுபவிக்கலாம். அவர் சீஷர்களை சன்னியாசியா போங்கள் என்று சொல்லவில்லை. அவரே நன்றாக மீனை சாப்பிட்டார், அவர்களை சாப்பிட வைத்தார். ஆண்டவர் நல்ல ருசியா சாப்பிட்டுப்பான்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அவர் மீன் தான் பேசிட்டு இருந்தார். அதனால அவர் நல்ல ருசியா சாப்பிட்டார். அதனால ருசியா சாப்பிடலாம், அது தப்பு கிடையாது. ஆனா சாப்பாட்டு பின்னால ஓடக்கூடாது. சாப்பாட்டு ராமன்கள் கவனிங்க, சாப்பாட்டு பின்னால போனா சாப்பாடு தெய்வம். சில பேர் காத்திருப்பாங்க, எப்ப சோறு கிடைக்கும், எப்ப தீனி கிடைக்கும். இவங்களுக்கு தெய்வம் யார்? சோறும் தீனி. ஆண்டவர் தான் தெய்வம். சாப்பிடுகிற வேளையில சாப்பிடலாம், நல்ல ருசியா சாப்பிடலாம், கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம், அதை ஆண்டவர் தருவார். ஆகையினால விக்கிரகங்களை விலக்கி போய் பரிசுத்தப்படுத்திக்கொள். ஆண்டவர் நீ அசுத்தமான காரியத்தை செய்யும் பொழுது உன்னோடு இருக்கவே மாட்டார். உன்னுடைய உள்ளத்திலே அசுத்தம், மோகம், இச்சை, துராசைகள் இருக்கும் பொழுது, இவற்றோடு நீ வாழும் பொழுது நிச்சயமாக நீ பெத்தேலுக்கு போய் அவருக்கு பலிபீடம் கட்டி ஆராதிக்க முடியாது. ஆண்டவர் என்ன ஆராதனை விரும்புகிறார்? சுத்த இருதயத்திலிருந்து வருகிற ஆராதனை விரும்புகிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கவனிகள், உங்களில் சிலர் இங்கிருந்து போன பிற்பாடு கூட நல்ல கிறிஸ்டியன்ஸா இருப்பீங்க, நம்புறேன். ஆனா நாங்க சர்ச்சில் ஆராதனை பண்றோம் சொல்லிக்கிட்டு முந்தின நாள் குடிச்சிட்டோ அல்ல முந்தின நாள் அக்கிரமம் பண்ணிட்டோ ஆராதிக்கிற மக்களோடு சேர்ந்து ஆராதிக்காதீங்க. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்க சென்றால் நீ பரிசுத்தமாக இருந்துதான் ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் நீ ஆண்டவரை ஆராதிக்க முற்பட்டால் அது உனக்கு சாபமாக மாறும். ஆராதனை என்பது பர்ஃபார்மன்ஸ் அல்ல. முன்னால போய் நின்று கையை தட்டி நாங்கள் இப்படி அழகாக இருக்கிறோம், இப்படி அழகாக பாடுவோம், நாங்கள் ரொம்ப ஃபேஷனபிள் என்று இன்றைக்கு காட்டுகிறார்கள் அநேக யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். முன்னால போய் அதை ஆண்டவர் வெறுக்கிறார். திட்டவட்டமாக நான் சொல்கிறேன், அது ஆவிக்குரிய கூட்டத்தில் ஆனாலும் சரி, ஆலய வளாகத்திலோ ஆலயத்தின் உள்ளேயோ எங்க இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதோ அது பரிசுத்த ஆவியால் நடக்கிற காரியம் அல்ல. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. நீங்கள் 1000 தான் அசைவாடும் ஆவியே என்று சொல்லலாம், சீனாய் மலையில ஊட்டப்பட்ட ஆவியே என்று பாடலாம், அங்கே அவர் வரமாட்டார். ஆண்டவரை ஏமாற்றலாம் என்று நினைக்காதிருங்கள், அது நடக்காது. அப்படிப்பட்ட ஆராதனையில கலக்காதிருங்கள், அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை என்ன? பரிசுத்தமான உள்ளத்தோடு நல்ல பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு காலையிலே எழுந்த உடனே ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொன்னா பிக்கஸ்ட் வர்ஷிப். உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவர் அப்படியே மகிழ்ந்து விடுவார். ஒரு அபிஷேகம் நம்ம மேல இறங்குறதை நம்ம உணரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் சுத்தமான இருதயத்தோடு, எது விக்கிரகமா இருக்கிறதோ அதை விலக்கி விட்டு நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கடந்த வாரத்துல தற்செயலாக ஒரு டிவியில உள்ள பிரசங்கியாருடைய செய்தியை 2-3 நிமிடம் நான் கேட்டேன். அவர் கொடுத்த செய்தி சாத்தான் கொடுத்திருப்பான் என்று நினைக்கிறேன். யாரெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வைத்திருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் இந்த காரியத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருகிறேன், வாருங்கள் என்று சொல்கிறார். God forgive him. ஆண்டவர் தான் அவரை மன்னிக்கும். இந்த மாதிரியான முட்டாள்தனமான பிரசங்கங்கள் இருந்தா அந்த ஆலயத்துக்கு போகாதீங்க. 2வது எங்களெல்லாம் ஆண்டவர் அதுக்காக அழைக்கல, சரியா?
உங்களை பரிசுத்தத்துக்குள்ள நடத்த மாத்திரம்தான் ஆண்டவர் எங்களை போன்ற ஊழியர்களை அழைக்கிறார். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, வேத புத்தகம். எங்க சொந்த கதைகளை பேச முடியாது, சொந்த தியரிகளை உண்டாக்கி உங்களுக்கு சொல்ல முடியாது. வசனத்துல என்ன இருக்குதோ அதை ஆவியானவர் எப்படி விளக்குறாரோ அப்படி நாங்க விட வேணும், அவர் சொல்லித்தர. இதை தவிர இந்த மாதிரி விகற்பமான போதனைகள் ஆனா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பாதிரியார் குதிப்பாரு, முன்னுக்கு ஓடுவாரு. ஜீசஸ் ஓடல முன்னுக்கும், ஊழியர்கள் யாரும் ஓடல பைபிள்ல, ஆனா இவங்க ஓடுவாங்க, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இதெல்லாம் நம்பி மயங்கி போகாதீங்க. புரிகிறதா? ஆவியானவருக்கு தெளிவா கேளுங்க, ஆண்டவரே நீங்க இருக்கிற ஆலயத்துக்கு நான் போறேன், எந்த ஆலயத்துல நீங்க இருக்கிறீங்களோ அங்க நான் போறேன், அவர் உங்களை வழி நடத்துவார். அப்படி போவீர்களானால் நீங்கள் ஆவியில வளருவீர்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த இடத்துல மடத்துல சொல்கிறார், அவர் முன்னால் வரும் பொழுது பரிசுத்தமாக வர வேண்டும். பெத்தேலுக்கு போய் பலிபீடம் கட்ட வேண்டுமானால் விக்கிரகத்தை விலக்கி போ, உன் வஸ்திரத்தை பரிசுத்தமாக்கி கொள், சுத்தம் பண்ண. இது இல்லாவிட்டால் போய் பிரயோஜனம் இல்லை. நான் அதை இன்னும் தெளிவாக சொன்னால், ஆலயத்துக்கு ஆண்டவரை ஆராதிக்க வருவோமானால் பரிசுத்தமாக வருவோம். வீட்டுல கணவன் மனைவி குடிமையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு அடுத்து ஸ்கூட்டர்ல ஏறி வந்தீங்கன்னா இங்க சாபம் தான் வரும், ஆசீர்வாதம் வராது. யாரானாலும் சரி, ஏதாவது பாவத்தை செய்துட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னா, சில பேர் சொல்லி தராங்கல்ல, பாவத்தை செய்துட்டு ஆண்டோட சமூகத்துல போனா மன்னிக்க, அதுக்கு இங்கே வேண்டாம். அதுக்கு வீட்டுல தனி அறையில கதவை பூட்டிக்கிட்டு அங்க அழுங்க, அங்க மன்னிப்பாரு. இது ஆராதிக்கிற இடத்துல வந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம் அவசியம் இல்லை. இது ஆராதிக்கிற இடம், ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்கிற இடம். இங்க வந்து உட்கார்ந்துட்டு மன்னிப்பு கேட்க அவசியம் கிடையாது. தவறான காரியங்களை யார் சொல்லி கொடுத்தா don't listen to it. சரி, ஒரு ஃபைனல் திங். 2-3 ரெஃபரன்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஜெனசிஸ் 46:2-4, ஆதியாகமம் 46வது அதிகாரம் 2-4 வரை. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னான். இதற்கு முன்பு நிறைய இடத்துல எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் எகிப்து என்று சொல்லும் பொழுது அது எதிர்மாறான ஒரு காரியம். எகிப்துக்கு போவது என்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆகினாலே இங்கே எகிப்துக்கு போவதற்கு யாக்கோபு பயப்பட்டான். ஆனால் ஆண்டவர் எகிப்துக்கு ஏன் அனுப்பினார்? நீ போ, பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் பசியும் பட்டினியுமாக கடந்து சாவதை விரும்புவதில்லை. தொடர்ந்து எகிப்து கானானிலே சில மாதங்கள் இருந்திருப்பார்களானால் அநேக மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் பட்டினியாக செத்தது போல செத்திருப்பார்கள். ஆண்டவர் அதற்காக அழைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை அழைத்தால் அவருடைய நீதி நம்மை போஷிக்கும். பைபிள்ல இருக்குதா? அப்படி இருக்குதா? சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி. என்ன அர்த்தம்? பந்தின்னு சொன்னா என்ன? சோறு. பிசாசு நம்மள கெடுத்து போடுற பிசாசு அவன் ஆட்களை வச்சுட்டு உட்காந்துப்பான். அவங்க எல்லாம் பட்டினி கிடப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப பாருங்க, இந்த கானான்ல உள்ள மக்களுக்கு எல்லாம் சோறு இருந்திருக்காரு, எல்லாரும் பட்டினி கிடந்திருப்பாங்க. ஆனா யாக்கோபு சொன்னாரப்பா, எகிப்துல சாப்பாடு இருக்கு, மரண பரியந்தம் திருப்தியாக சாப்பிட்டார்கள். அதுவும் என்ன சொல்லியிருக்கு? எகிப்தில் உள்ள கொழுமையானது, the best was given to them. எகிப்தில் இருக்கிறதுல நல்லதே அவர்களுக்கு கொடுத்தார். இது தேவ நீதி. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரானால் நீதிமான் பசியோடு வருந்துவதை நான் பார்க்கவில்லை. யார் சொன்னது? சாலமோன் சொல்லியது. ஒரு நாள் பட்டினி போட மாட்டார். நமக்கு நம்ம இருக்கிற இடத்துல சாப்பாடு இல்லையா,
சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு அனுப்புவார். ஆனா நீங்க பணம் சம்பாதிக்கலான்னு அமெரிக்கா போனீங்கன்னா அங்கிருந்து உதச்சி துரத்துவார். கவனிங்க, அமெரிக்கால சாப்பாடு இல்லைன்னா இந்தியாவுக்கு ஃப்ரீ பிளைட்ல அவரே கொண்டு வருவார். எப்படி இப்ப நிறைய பேர் அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. பிளைனே பார்க்காதவங்க எல்லாம் இப்ப நல்லா ஃப்ரீயா ஜாலியா பிளைன்ல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் கம்ஃபர்டபுள் இடங்கள் எல்லாம் வச்சு அவங்க உபசரிச்சுட்டு இருக்காங்க. பேப்பர்ல டெய்லி வருது, நீங்களே படிச்சுப்பாங்க. சோ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரானால், அவர் தெரிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போமானால், ஒரு நாளும் நம்மை பட்டினியாக வருந்துவிடார். பரலோகத்திலேயே சாப்பாடு வச்சிருக்கிறாரு. பரலோகத்துல இருக்குதா? பைபிள்ல இருக்குதா? அங்க சாப்பிடுறதுக்கு பழங்கள் இருக்குதா? ஏராளம் பழங்கள். சரி, பரலோகத்திலுமே சாப்பிடணுமா நம்ம நினைப்போம். சோத்துராமனுக்கெல்லாம் நல்ல ஒரு காரியம். பரலோகத்துல போனா சோறு இல்லைன்னு நினைக்க வேண்டாம், அங்க ருசியா கிடைக்கும். சரியா? அதனால சாப்பாடு நல்ல ருசியா அங்க கிடைக்கும். தைரியமா பரலோகத்துக்கு போட்டு ஆயத்தப்படும். சோ ஆண்டவர் நம்மை ஒருபோது பசியோடு விட மாட்டார். ஆதாம படைக்கிறதுக்கு முன்னால கூட அவனுக்கு தேவையானதெல்லாம் படைச்சிட்டு தான் அவனை படைச்சார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நீதி நம்மை பசியோடு வாட விடாது. பட்டினி சாவு ஆண்டவருடைய சித்தம் அல்ல. சில இடத்துல சோமாலியாவுல பட்டினி சாவு, அங்க பட்டினி சாவு என்று சொல்லுகிறோம். இது ஆண்டவர் வரவிட்டது கிடையாது. அந்த இடத்துல உள்ள சபிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரை தேடவில்லை. தவறான வழியில போயிருக்கிறார்கள், ஏதோ செய்திருக்கிறார்கள், தேவ சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? ஆண்டவர் பட்டினி போட மாட்டார். வயிற்றை படைத்தவர் அதற்கு என்ன செய்வார்? போஜனத்தை கொடுக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நீதிக்கு நாம் கட்டுப்படுவோம். நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். இந்த நீதி என்ற வார்த்தைய புரிந்து கொள்ளாம ஒரு சின்ன ஒரு கருத்தை கொடுத்து அதை நாம புரிந்து கொள்ளாம இருந்தோம். பார்க்க போறோம். இன்னும் தொடர்ந்து நாம் ஆவியானவர் போதிக்க, நான் சுயமாய் போதிக்கவில்லை. சொல்லுகிற அனைத்து வார்த்தைகளும் அனைத்து காரியங்களும் பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசைகளும் உங்களுக்கு போதிக்கிறது. அதனால் இந்த தேவன் நீதிக்கு இணங்கி நாம் வருவோமானால், தேவனுடைய நீதிக்கு அடியில நாம் வருவோம். We'll be under God's righteousness. அப்படி வந்து விட்டோமானால் நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன? தேவ நீதிக்கு அடியிலே கீழே செயல்படுவது, தேவ நீதிக்கு கீழே ஆண்டவரால் பராமரிக்கப்படுவது, அதுதான் ஆசீர்வாதம். அதை விட பெரிய சாக்கியம் நமக்கு எதுவும் இருக்க முடியாது. எங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கடைசி வரையில் தன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் அவனை தாங்கினார். அன்றைக்கு யாக்கோவுக்கு எதை செய்தாரோ இன்றைக்கு நமக்கும் அதையே செய்தார். ஆகையினால் தேவன் நீதிக்கு இணங்குவோம், தேவன் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தால், இன்னும் ஏதோ நிர்விசாமை வாழ்ந்தோம், ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு இருப்போமானால், இன்றைக்காயிலும் மனம் திரும்புவோம். இன்றைக்காயிலும் ஆண்டவரே, இவ்வளோ காரியத்தை ரட்சிக்கப்பட்டவனுக்காக, மனம் திரும்பினவனுக்காக, உமது பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறீரே, இதெல்லாம் அறியாமல் இருந்தேன், என்னை ரட்சியும் என்று கேட்போம். அவர் நம்மை ரட்சிப்பார். God bless you.